ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 2/11/2025 இன்றைய தினம் அன்னதானம். பரஞ்சோதி குடும்பத்தினர், மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் அவங்க குடும்பத்தின் சார்பாக 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பரஞ்சோதி குடும்பத்தினர், மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் அவங்க குழுவின் சார்பாக, அவங்க குடும்பத்தின் சார்பாக 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற சிவனடியார்கள், சாதுக்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், சிவபக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள்னு 175 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பரஞ்சோதி குடும்பத்தினர், மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வ செழிப்போட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பொற்பாதத்துல வேண்டிக்கிறோம். பரஞ்சோதி குடும்பத்தின் சார்பாக அன்னதானம். பரஞ்சோதி குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. சாப்பாடு எடுத்து போய் வைக்குமா அந்த பக்கம் போங்கம்மா. இன்னைக்கு 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பரஞ்சோதி குடும்பத்தினர் அவங்க குடும்பத்தினர், மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் இவங்க நல்லா இருக்கணும். பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் தொடக்கத்திலே கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பரஞ்சோதி குடும்பத்தினர், மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் அவங்க குழுவின் சார்பாக, அவங்க குடும்பத்தின் சார்பாக, அவங்க குடும்பத்தின்
குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலையோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம. இன்னைக்கு 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமக்கு 100, 200, 500, 1000 அனுப்பி அன்னதானத்துக்கு சேர்த்துக்குங்க, அன்னதானம் இல்லாத அன்னைக்கு இந்த அன்னதானத்துக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்ற அன்பர்களுடைய அவங்களுடைய மூலமாகவும், அப்புறம் நம்ம கிட்ட அன்னதானம் இல்லாத அன்னைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அன்பர்களுடைய மூலமாகவும், அப்படி இல்லைனாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். நீ 175 நபர்களுக்கு ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாப்பாடு வைக்கும் போது பார்த்து வைங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து சாப்பாட்டை யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து சாப்பாடு, காய்கறிகள் இது எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குட்டி பசங்களா, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. யாரும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ தாத்தா வந்த? வேட்டாவளம் தாத்தா வணக்கம். சரி சரி சரி. சொல்லுவாரு என் பேர் சொல்லு, நல்லா பார்த்துப்பாங்க. பரஞ்சோதி குடும்பத்தினர் 10 மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்ல சாபமாக ஆள வேண்டும். நம்ம இந்த அன்னதானத்திற்கு இந்த மஞ்சள்புட்டி ஆசிரமத்திற்கு நீங்கள் அளிக்கும் அன்பர்கள் அனைவரும் இன்புற்று இன்பமாக சாப்பிட்டு காட்டுகிறார்கள். நீங்கள் இதுவரை வாழ வேண்டும். நமச்சிவாயம். அண்ணாமலையாருக்கு கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்னைக்கு வந்து பரஞ்சோதி குடும்பத்தினர் மெய் அன்பர்கள், மெய் உணர்வாளர்கள் அவங்க குழுவின் சார்பாக 175 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குழுவினர், அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவனுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு இந்த அன்னதானம் இங்கே கொடுத்ததுனால. அதனால் பரஞ்சோதி குடும்பத்தினர் எல்லாரும் கொள்ளாது வெற்றிகள் எல்லாமே சவால்கள் எல்லாம் நல்லா இருக்கும். நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி, வெரி குட். सरस्वती कर
நமச்சிவாய். வாங்க ஐயா வாங்க. இந்த இலையெல்லாம் எடுத்த உடனே வாங்க, அவசரப்பட்டு வராதீங்க. இலையெல்லாம் எடுத்த உடனே நாங்கள் கூப்பிடுறோம், வாங்க. இலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் கொடுங்க. தயவு செய்து கொஞ்சம் நேரம் வெளியில் நில்லுங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு நேரம் கொடுங்க. இந்த பந்தி முடிஞ்ச உடனே கூப்பிடுவோம், வாங்க. ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தயவு செய்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நமச்சிவாய் சாமி, நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய் 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 நமச்சிவாய். தாத்தா வேட்டவளம் தாத்தா, நமச்சிவாய். சாப்பிட்டியா? அவர் வந்தா போனா பாத்துட்டுமா? சரி, வா வா வா. கொஞ்சம் சீக்கிரமா எடுங்கம்மா, சீக்கிரமா எடுங்க, இலைய எடுங்க, சீக்கிரமா இலைய எடுங்கம்மா, சீக்கிரமா எடுங்க. ஐயா சாப்பாடு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றோம், சிறப்பாக பண்ணுங்க. ரொம்ப நன்றி நன்றி. நமச்சிவாய். வாங்க வாங்க, போய் உட்காருங்க, போங்க போய் உட்காருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. சத்யா தாத்தா என்ன தாத்தா, நல்லா இருக்கிறியா? நான் என்ன தாத்தா புண்ணியம் பண்ணேன் உனக்கு? நீங்க நல்லா இருக்கீங்களா? அவரு வேற, நம்ம வேற. நீ தான் அவரு, நீ தான் அவ்வளவு தூரம் கிரிவலம் வர, அதனால நம்ம கிடையாது அவரு. என்ன எத்தனை மணிக்கு வந்த? காலைல சொல்ல முடியாது. காலையில் 5 மணிக்கு பஸ் ஏறணும். இங்கே வரத்துக்கு 10 மைலுக்கு மேலே இருக்கும். அப்படி இந்தா நீங்கள் தானே கொடுத்த. பரவாயில்ல, வச்சுக்கோ, பஸ்ஸுக்கு போதும். இந்தா பத்திரமா போயிட்டு வா. என்ன சரி, உனக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக தரம் தெரியுமா? அவர் இஷ்டம். அப்படி இல்லை தாத்தா, இங்கே மலை சுத்துறதுக்காக கிரிவலத்துக்காகவே நீ அவ்வளோ தூரம் நடந்து வர. என்ன சொல்றதுங்க, கிரிவலம் அதே மாதிரி அங்கே யாரும் எதுவும் இது பண்ணுறது கிடையாது. பஸ் பேரு 30 ரூபா 40 ரூபா ஆகுது, ஆனாலும் நீ டெய்லியும் கிரிவலம் வந்து நிற்கிற. பஸ் காசு கொடுத்தாலும் வேணான்னு இவருக்கு போய் யாருன்னா தேடி வந்து உதவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றாரு, நீ யார் எனக்கு செய்யத்து அப்படின்னு கேட்டுக்கிறாரு. யாருன்னா கேட்டா, நான் உன்னை கேட்கலையே, நான் உன்கிட்ட கேட்கலையே. அப்புறம் ஆனால் என்ன விசேஷம்? வீடு காட்ட மாட்டாரு. வீடு காட்ட மாட்டாரா? ஏன் ஊடி ஏன் காமிக்க மாட்டா? எங்கே 2 இடம் அங்கே எங்கே யூஸ் எடுக்க முடியுமா? 2 மைல் 3 மைல் வரணும். நான் வந்தா கூட வீட்டுக்கு சேர்க்க மாட்டேன்னா? தூரம் தூரமா இருந்தா நான் வரேன். அப்படி இல்லை, அவருடைய மனசு அபிப்பிராயம் என்னன்னா, நான் இப்படி இருக்கிறத நீங்க பார்க்க வேணாம், நான் வெளில வரும்போது நல்லா இருக்கிறேன். ஓ, அந்த மாதிரி அபிப்பிராயம் வருது. நான் இப்படி இருக்கிறத நீ பார்க்க வேணாம், அதான் உண்மை. என்னால் இந்த ஒருத்தருக்கு கஷ்டம் கூட. ஆமா, என்னை வெளியே பார்க்கும்போது நல்லா பார்க்குறீங்க, அதே மாதிரி பாருங்க. சரி சரி தாத்தா, வேலைக்கு போகிறேன். அதனால் கம்பல் பண்ணுறேன். சாப்பிட்டியா? திருப்தியா? நல்லா இருந்த சாப்பாடு? சூப்பர். ஐயோ, தப்பு என்ன சொல்ல முடியும். நம்ம நாள் சொல்லி இருப்பாரு, எனக்கு அப்பெல்லாம் தெரியும். என்னன்னு சொல்லுவாரு? இந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும், இப்போ என் பேர் சொல்லு, தாத்தான்னு சொல்லு. என்ன பேர் சொல்லுவாரு? என் பேர்லாம் சொல்ல மாட்டாரு, இந்த வேட்டை வந்து தாத்தா வருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. பேர்லாம் சொல்ல மாட்டாரு, பேரை கடை சொல்ல மாட்டாரு. அவரு தான் நான். அவர் தான் நான். அவர் பேர் அண்ணாமலை. அவர் பேர் அண்ணாமலை, அதனால அவர் சொல்றாரு அந்த பேரு. அவர் தான் நான். அண்ணாமலை அவர் பேரு. சரி, நீ பத்திரமா போயிட்டு போ. பத்திரமாயிட்டு போ. தாத்தாக்கு என்ன வேணும்? என்ன வேணும் தாத்தா? கார குழம்பா கொடுங்கம்மா, கார குழம்பு ஊற்றுங்க உங்களுக்கு. வா தாத்தா, நானே ஊத்துறேன் உனக்கு. என்ன கார குழம்பா? எனக்கு பெருமா போடு 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 போட்டு இன்னும் போட்டோமா? அதான் திருப்தி. போதும். காரக்குழம்பா? காரக்குழம்பு யாருக்கு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. காரக்குழம்பா? சாப்பாடு வீண் பண்ணாதீங்க, யாரும் தயவு செய்து வீண் பண்ணாதீங்க.
தாத்தா சாப்பிட்டியா? சரி காலையில் சாப்பிட்டேன், சரி சரி வாங்கிக்கிட்டேன். சரி தாத்தா. அவர் இது உணவு பற்றி எழுதி கொடுக்குறாரு, அது ஒரு போர்டு தான் வைக்கணும். சரி தாத்தா. எப்போ எழுதி கொடுக்குறா? நாளைக்கு கொண்டு வரேன். சரி கொடு, எடுத்துன்னு வா. அது ஒரு போர்டு நான் வச்சிடுறேன். வா. என்ன உணவு வீண் பண்ணக்கூடாதுன்னு தானே? ஆமாம். சரி வச்சிடறேன் தாத்தா. போயிட்டு வா தாத்தா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. எங்கே போயிருந்த எவ்வளோ நாள்? நான் வெளியே ஒருத்த கூட்டிட்டு போய் நான் இது கண்ணனா சரி சரி கண்ணனை போயிட்டு நேற்று தான் வந்தேன். சரி 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 நான் வேணா கணக்காக வந்து சாப்பாடு 2 மணி நேரம் வாங்கினா வேணாம். சரி சரி தாத்தா. சரி சரி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சாப்பிட்டியா தாத்தா? அந்த வேலை டைப். சரி சரி சரி. ஏறு அப்படியே ஏறு வா உள்ள வாண்ணா வா வா ஒன்றும் இல்லை வா இதுதானே இவ்வளோ இதெல்லாம் போட்டு வச்சது அப்படி போய் உட்காந்துக்கோ போ அப்படியே நின்றுக்கிறியா
அப்படியே அப்படியே இதுக்கு நேரம் நெல், பெஞ்சுக்கு நேரம் நெல். அப்படி பெஞ்சுக்கு நேராக போயிடு. மா அந்த இலையை எடுமாமா, இங்கே வாங்க. இந்த தாத்தா கூட கொடுங்க. தாத்தாவும் சாமி தான். சாப்பாடு வாங்கிட்டீங்களா? ஏன் லேட்டாக வரீங்க எப்பயுமே? சரி சரி, பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, கொடுத்துட்டாங்க. எல்லா மரத்துக்கும் அப்படிதான் கடைசி கூட்டம் மாதிரிலாம் போக மாட்டேன். எல்லா மரத்துக்கும் அப்படிதான் போகிறோம். நமச்சிவாயம். நமச்சிவாய். வேறு மரத்துக்கு நான் போக மாட்டேன். சரி சரி. நம்ம மரத்துக்கு வருவேன். இங்கே இல்லைன்னா சரி சரி சரி. வேறு எந்த மரத்துக்கு நான் போக மாட்டேன். சரி சரி. சாப்பிட்டேண்ணா? சரி போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. பனினா தரேன் இருங்க. டிஷர்ட் உங்கள் விருப்பம். போட்டுங்க வேணா, போட்டு பாருங்கண்ணா. கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்குது வண்டி. நம்ம சரி போயிட்டு வாங்க. சரிங்க. ஓ சாவிலாங்குதா? சரி 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 சரி. ஆறுலாங்குதா? படிங்க. பேட்டரி இல்லையா? சார்ஜ் சரி 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 சரி. பார்த்து பத்திரமா போங்க. Shiva Arunachala, Unaye Matre
Thank you.